இன்று நாம் முழு கவனத்துடன் பார்க்கவிருக்கும் செய்தி தொகுப்பானது கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கில் நிகழ்ந்த முக்கியமான அரசியல், மனிதாபிமான மற்றும் பாதுகாப்பு சம்பவங்களை உள்ளடக்கியதாகும். இவை ஒவ்வொன்றும் அந்தந்த இடங்களின் மக்கள் துயரங்களை எடுத்து சொல்வதோடு உலக சமாதானம் குறித்து நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கும் சூழ்நிலையை உருவாக்குகின்றது. காசா மீது தொடரும் தாக்குதல்கள், 90க்கும் மேற்பட்டோர் பலி. இஸ்ரேல் படைகள் கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் மேற்கொண்ட விமான தாக்குதல்களில் குறைந்தது 93 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். அந்த உயிரிழந்தவர்களில் பலர் பொதுமக்கள். குறிப்பாக உணவுப் பொருட்கள் மற்றும் உதவித்தொகைகள் பெற வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோக்களில் மனிதர்கள் இறந்து கிடப்பதும், குழந்தைகள் அழுது கதறுவதும் மற்றும் எஞ்சியவர்கள் பீதி, சித்திரவதை நிலைமையில் ஓடிக்கொண்டிருப்பது போன்ற காட்சிகள் பரவி வருகின்றன. அத்துடன் காசா நகரின் சிந்திய கத்தோலிக்க தேவாலயத்திற்கு அருகில் ஒரு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதில் 3 பேர் பலியாகியதும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலின் தாக்குதல்கள் பொதுமக்கள் வாழும் இடங்களை கூட மையமாக கொண்டுள்ளதாகவே கண்டிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் தாக்குதல்களை சீரழிவுக்கு ஒப்பிடும் சிரிய அதிபர் அஹமத் அல்-ஷாரா இஸ்ரேலின் தாக்குதல்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் கூறியதாவது: இஸ்ரேலின் இவை தாக்குதல்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளாக அல்ல, ஒரு நாட்டின் அமைதியையும் நிலையான அரசியலையும் சீரழிக்க விரும்பும் சதிகளாகவே அமைகின்றன. அவருடைய இந்த அறிக்கை இஸ்ரேல் இடையிலான உறவுகளின் புதிய பதட்டத்தை வலுக்கும் இராணுவ சூழ்நிலையையும் நோக்கி கொண்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளது. சுவைதா துருஸ் சமூகத்தின் சமாதான ஒப்பந்தம், அரசு படைகள் பின்வாங்கல். சிரியாவின் தெற்கு பகுதியில் உள்ள சுவைதா நகரத்தில் கடந்த வாரங்களில் துருஸ் சமூகத்தினருக்கு அரசு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பல உயிர்களை பலிகொண்டது. இந்நிலையில் இருபுறத்தினருக்கும் இடைவேளை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இதன்படி சிரிய அரசு தனது படைகளை சுவைதா நகரிலிருந்து பின்வாங்க தொடங்கியுள்ளது. இந்த முடிவு சுருக்கமாக எட்டப்பட்ட தற்காலிக அமைதி, ஆனால் இது நிரந்தர பேச்சுவார்த்தைகளாக வழிகாட்டும் என நம்பப்படுகின்றது. இந்த நகரத்தில் மக்களுக்கு எதிராக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து மிகுந்த சர்வதேச அழுத்தம் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யமன் சனா நகரில் ஹூத்தி இயக்கம் மீண்டும் ஆயுதங்களை மேம்படுத்துகின்றது. யமனில் தொடர்ந்து வன்முறை சூழ்நிலை நீடிக்கின்றது. சனா நகரில் ஹூத்தி இயக்கம் புதிய வான்வழி தாக்குதல்கள் நுட்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை கொண்டே அவர்கள் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது தாக்குதல்களை தொடர வலுவடைவதாக கூறப்படுகின்றது. இது மத்திய கிழக்கு முழுவதும் நிலவும் பதட்ட சூழ்நிலையை மேலும் தீவிரமாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய செய்தி தொகுப்பு மத்திய கிழக்கின் உண்மையான நிலவரத்தை கொண்டு வந்துள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல் மீண்டும் ஒரு மனிதாபிமான பேரழிவை உருவாக்கும் நிலையில் உள்ளது. சிரியா மற்றும் யமனில் மக்கள் தொடரும் சமாதானத்திற்கான போராட்டம் நடத்துகின்றார்கள். இவ்வாறான செய்திகளை நம்மால் தடுப்பதற்கும் மனிதர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் உலக நாடுகள் அனைத்தும் நேர்மையான முயற்சி மேற்கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த செய்தி தொகுப்பை பகிர்ந்து உண்மைகளை மற்றவர்களும் அறிய உதவுங்கள். அமைதி நமக்கெல்லாம் வேண்டும். நன்றி.